வணக்கம் நண்பர்களே. ரெண்டு முக்கியமான திட்டம் பார்க்க போகிறோம். ஒன்று கனவு இல்லம், இன்னொன்று கலைஞரின் கனவு இல்லம். ரெண்டுமே வேறு வேறு. ஃபஸ்ட்டு கனவு இல்லம் பார்ப்போம். எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. கனவு இல்லம் யாருக்கு அப்படின்னோம்னா எழுத்தாளர்களுக்கு. இந்த கனவு இல்லம் திட்டத்தில் எதுக்காக தொடங்கி வைக்கிறாங்க பாருங்கள். கலைஞர் கருணாநிதியினுடைய 97வது பிறந்தநாளை முன்னிட்டு வந்து தொடங்கி வைக்கிறாங்க. யாரெல்லாம் இதில் தகுதி பெறுவாங்க இந்த கனவு இல்லத்துக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சாகித்ய அகாடமி விருது வாங்கினவங்க. சாகித்ய அகாடமி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 24 மொழிகளுக்கு கொடுக்கப்படுகிறது. அடுத்து ஞானபீட விருது, தமிழ்நாட்டிலேருந்து ஞானபீட வாங்கினது 2 பேர். ஒருத்தர் சித்திரப்பாவைக்காக அகிலன், இன்னொருத்தர் வந்து பார்த்தோம்னா நம்முடைய ஜெயகாந்தன் வந்து இலக்கிய பங்களிக்க வாங்கியிருக்காரு. அடுத்து தொல்காப்பியர் விருது வாங்குறவங்களுக்கு இது கொடுப்போம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கலைஞர் கருணாநிதியினுடைய செம்மொழி தமிழ் விருது யார் கொடுக்குறோமோ அவங்களுக்கு வீடு. அதுக்கப்புறம் நோபல் பரிசு இலக்கியத்தில் தமிழ்நாட்டிலேருந்து இது வரைக்கும் யாரும் வாங்கலை. இந்தியாவிலேயே நோபல் பரிசு இலக்கியத்துக்காக வாங்கினது ஒரே ஒருத்தர் தான், அது ரவீந்திரநாத் தாகூர். அதையும் எக்ஸாமில் கேட்டாங்க. கீதாஞ்சலிக்காக வாங்கினார் 1913. சரியா? அடுத்து தமிழ் மொழி மற்றும் தமிழ் இலக்கிய பணி ஆற்றியவர்களுக்கும் இந்த ஸ்கீம் வந்து கவர் ஆகுது. எப்போ தொடங்கி வச்சாங்கன்னா 2021-22 நிதியாண்டில் தொடங்கப்பட்டது. அடுத்து வருஷத்துக்கு ஒவ்வொரு நிதியாண்டுக்குமே 10 பேருக்கு வந்து இது வந்து கொடுக்கப்படுகிறது. எந்த துறைன்னு பார்த்தோம்னா தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய திட்டம் இது. அடுத்து ஊரக வளர்ச்சித்துறையினுடைய திட்டம் கலைஞரின் கனவு இல்லம். எப்போனா 2024-25. இதில் என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு 8 லட்சம் பேர் குடிசையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கணக்கெடுப்பில் தெரிஞ்சிருக்கு. அதனால் 2030க்குள்ள குடிசையில்லா தமிழகம் அப்படிங்கிறத நோக்கத்தோடு தான் இந்த திட்டம் வந்து செயல்படுத்திட்டு இருக்கு. 1975லேயே அப்போவே வந்து கலைஞர் கருணாநிதி இருக்கும்பொழுது டிஎம்கேல குடிசை வீடுகளுக்கு மாற்றாக கான்கிரீட் வீடு கொண்டு வரணும் அப்படிங்கிற திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதை வந்து இதில் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ எந்த துறை அப்படின்னு பார்த்தோம்னா ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து துறை. ஒரு வீட்டுக்கான தொகை எவ்வளோ கொடுப்பாங்க? 3 லட்சம் ரூபா. வீட்டோட அளவு 360 ஸ்கொயர் ஃபீட். நமக்கு ஆல்ரெடி 360 தெரியும். ஏன்னா ஆர்டிகல் 360 அப்படிங்கிறது ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.